இதுக்கு முன்னாடி நிறையா தேடுதல் இருந்திருக்கு. ரொம்ப வருஷமாக எல்லோரும் போயிருக்கோம், நிறையா படிச்சிருக்கிறோம், நிறையா அறிவுபூர்வமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சது. ஆனால் ஒரு ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் இது ஒரு ரொம்ப அழகான ட்ராவல் அப்படின்றதுனால இதில் தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். அப்போ இந்த இதில் வர்றப்ப அது முழுமையாக இவ்வளோதான் ஒரு சிம்பிளான விஷயம். இந்த அறிவை விட்டுட்டாவே போதும், அந்த மனம் வந்து அதில் சமத்துட்டானாவே மீதி இருக்கிறதே ஆல்ரெடி இருக்கிறது தான். அந்த ஒரு கதை சொன்ன மாதிரி தான். பணப்பையை கொண்டு வர்றாரு, திட்டு ஓடிடுறாரு. அவர்கிட்ட தான் எப்பவுமே இருந்தது. ஆனால் அதை இழந்துட்டோன்னு திரும்ப கிடச்சோன்னு ஒரு சந்தோஷம் வருங்க. அது மாதிரி இயல்பாக நம்ம சின்ன குழந்தைகளே அப்படி தான் இருந்தோம். இடையில அறிவுன்னு நினச்சிட்டு நிறையா குப்பையை சேர்த்து வச்சுட்டோம். அதை தூக்கி போட்டோன்னா சுத்தம் வந்துடுது, ஞானம் வந்துடுது அப்படின்னு சிம்பிளாக புரிகிறப்ப அது ரொம்ப ஒரு அழகான உணர்வாக இருக்குது. இதை நான் லைஃப் கோச் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த தகவலை, இந்த புரிதலை வந்து எவ்வளோ பேர்த்துக்கு இன்னும் நான் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ என்னோடய தாகமாக இருக்குது. அதை வந்து அந்த பயிற்சி மூலமாக எவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்க முடியும் அவ்வளோ பண்ணி, என்னோடய பிள்ளைங்களும் 2 பேரும் இதே ஃபீல்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க மூலமாகவும் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆவலாக இருக்குது. இந்த 2 நாளும் நேற்றுலாம் நாங்கள் லேட்டாக வந்தோம். அது வரைக்கும் பொறுமை காத்து எங்களுக்காக மற்றவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது, ஆனாலும் அது முழுமையாக கொடுக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தவங்கள நினைக்கிறப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப அழகாக நீங்களும் அதே உணர்வில் தான் இருக்கோம், எல்லோரும் ஒரே உணர்வில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் முடித்தது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து இன்னும் பயணிக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் என்ன பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? லைஃப் கோச்சின்னு சொல்லிட்டு மெடிடேஷன்ஸ் இருக்குது, புக் ஷாப் இருக்குது, தெரப்பி இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, ரைக்கி எல்லாமே இருக்குது, அக்குபஞ்சர் கிளினிக் இருக்குது. அதோட இப்போ இந்த புரிதல் கொடுக்குறப்ப அவங்களுக்கு இது வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் இதில் சொல்யூஷன் இருக்குது. சிம்பிளாக அவங்கள வந்து அதுலேருந்து கடக்க வச்சிடலாம், புரிய வச்சிடலாம் அப்படின்றப்ப ரொம்ப அழகான ஒரு புரிதலாக இருக்குது.